வணக்கம் ரைடர்ஸ். இன்னைக்கு நான் பார்க்க போது பார்த்தீங்கன்னாக்கா மாமா எபிசோட் ரிலேஷன் பிட்வீன் டிஃபரெண்ட் கேரக்டர்ஸ். ஸோ இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னாக்கா பல வகையான கேரக்டர்ஸ்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது டீரட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, எனக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவோட ஸ்டார்டிங்கில் யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய டோரேமான் அண்ட் டோரேமி, இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னாக்கா ரோபோட்ஸ். ஆனால் ரோபோட்ஸ்குள்ளே எப்படிடா வந்து அண்ணன் தங்கச்சி இருப்பீங்கன்னு சொல்லி தெரியாத மாதிரி ஒன்று கொடுத்துருப்பானுங்க. ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். எது பாலா இல்ல யோசனை. ஆனா இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் என்ன சொல்றாங்கன்னாக்கா, நம்மளுடைய டோரேமான் டோரேமி இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னாக்கா சேம் ஆயில் டேங்க்ல தான் வந்து பிறந்தாங்களான்னு சொல்றாங்க. ஸோ ஜப்பான்ல ஒரு பழக்கம் வர எப்படின்னா, ரெண்டு பேரும் ஒரே ஆயில் டேங்க்ல எந்த ரோபோட் உருவாக்கினாலும் அந்த ரோபோட் அண்ணன் தங்கச்சின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க ரெண்டு பேரும் ஃபேமிலியான ஒரே காரணம், ஒரே பெட்ரோலில் இவங்க ரெண்டு பேரும் பிறந்த சர்டிஃபிகேட் கொடுத்ததுனால இவங்க ரெண்டு பேருக்கும் அண்ணன் தங்கச்சின்னு பதத்தை கொடுத்துட்டாங்க. அடுத்து யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய சின்சான் போச்சன். இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னாக்கா மாமா பையன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபேன் தியரி தான். எப்படின்னா, நம்ம போச்சானுடைய அம்மா இருக்காங்கல்ல, இவங்களும் நம்ம சின்சானுடைய அம்மா இருக்காங்களே அவங்களும் ரெண்டு பேரும் ஒரே வில்லேஜில் பிறந்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே வில்லேஜில் பிறந்ததுனால பேசிக்கலி இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னாக்கா அக்கா தங்கச்சியாக இருக்கலாம்னு சொல்லி அப்படி ஒரு சைடு எஃபெக்டில் கொண்டு போயிட்டு சின்சானை போச்சானுடைய சைடு மாமா பையனாக போட்டு விட்டானுங்க இந்த ஃபேன் பசங்க. ஸோ நம்ம லிஸ்ட்டில் அடுத்து இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய பென் 10 அப்புறமா கெவின். இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னாக்கா தம்பி மாப்பிள்ளை வைப்பு. எப்படின்னா, நம்மளுடைய கிராண்ட்பா மேக்ஸ் இருக்கார்ல, இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கெவினை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய சொந்த மருமகன் மாதிரி பார்த்துப்பாராம். அது மட்டும் இல்லை, டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய கெவின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பென்னோட தம்பி மாப்பிள்ளை மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போனா நம்ம பென் 10 டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பென் 10க்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அக்கா இருப்பாங்க, அவங்க பேர் பார்த்தீங்கன்னாக்கா குன்னு சொல்லுவாங்க. அப்போ எப்படா அவன் அக்கா அவனோட தம்பி பையனே கல்யாணம் பண்ணுவான்னு சொல்லி நீங்கள்லாம் கேட்கலாம். அதுதான் எனக்கும் இருக்கிற ஒரே குழப்பம். ஆனால் ஏன்டா காத்து எருமை, நீ அம்மாவை இங்க புடிச்சா தூக்குவியா? நீ அம்மாவை காப்பாற்ற வேணா, நாங்களே காப்பாற்ற. இதில் உங்களுக்கு யார் ரிலேஷன் இப்போ பிடிச்சிருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் போட்டு வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் எனக்கு ஹெல்ப்பாக இருக்கும். தேங்க்யூ பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்த வீடியோ உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி அதையும் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ஃபன் டைப்பில் போயிடுவோமா, இல்லைனா ஆர்ட் டைப் போகுமா, இல்லை எக்ஸ்ப்ளனேஷன் போகுமா, இல்லைனா அதோ இந்த மாதிரி ஒரு வீடியோ போடலாமா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். தேங்க்யூ பாய்.